Hi friends, welcome to Amina 7. Today நம்ம சேனல்ல ஒரு கப் கோதுமை மாவுல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே சூப்பரா இந்த கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணிடலாம். ஒரு கப் கோதுமை மாவுல ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். எங்க சேனலை புதுசா பார்க்கறவங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணலனா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இத மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கங்க. இதோட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க. காரத்துக்கு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போல பெப்பர் பொடி, உப்பு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸில் நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கோம். வேறு அரிசி மாவோ மைதா மாவோ எதுவுமே சேர்த்தலை. பாருங்கள் நல்லா சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா பதமாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்கள் அதுலேயே 1/4 கப் தண்ணி அப்படியே இருக்குது. இதில் ஒரு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவோட. நம்ம மாவு பிசைறது தாங்க இருக்குது. மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. மாவு நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி தைக்கிற பலகை எடுத்து வச்சுக்கலாம். அதில் இப்போ நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க மாவை. கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாது. மாவு பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பீஸாக பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னா கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பாருங்கள் கட் பண்ண பீசஸில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன்.
கடாயில் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ்லாம் இதில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி நல்லா புஃபு புஃபுன்னு வருதுன்னு பாருங்கள். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வேகும். பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே சேர்த்தல, வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் சேர்த்திருக்கோம். காரத்துக்கு கொஞ்சமாக குருமிளகு தூள் சேர்த்திருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.